மழை தருமோ என் மேகம். அத்தியாயம் 46. தினமும் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து போவதை வழக்கமாக கொண்டிருந்தான் மனோரஞ்சன். பிரீமியம் அப்பார்ட்மெண்ட்ஸ் என்று சொல்லப்படுகிற ஹை கிளாஸ் மக்கள் வசிக்கும் அப்பார்ட்மெண்ட் அது. அதனால் யாரை பற்றியும் யாரும் கவலைப்படுவதும் கிடையாது. யார் வீட்டுக்கு யார் வருகிறார்கள் போகிறார்கள் என்று கணக்கெடுப்பதும் கிடையாது. அதனால் அங்கே வந்து செல்வது அவனுக்கு அவ்வளவு கடினமாக இருக்கவில்லை. தினமும் ஒரு முறையாவது கண்டிப்பாக அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து மகனை கொஞ்சிவிட்டு செல்வதை வழக்கமாக வைத்திருந்தான் மனோரஞ்சன். அப்போது மதியமாக இருந்தால் மதிய உணவு சாப்பிடுவான். சாயந்தர வேளை என்றால் காஃபி, டீ, ஸ்நாக்ஸ் இப்படி ஏதாவது. இருட்டிய பிறகு பெரும்பாலும் அவன் அங்கே வந்ததில்லை, தங்கியதும் இல்லை. ஆனால் அவனோடு வருவதற்கு மஞ்சரி மறுப்பு தெரிவித்த பிறகு அடிக்கடி அங்கே வந்து இரவில் தங்கினான் மனோரஞ்சன். இரவில் நடக்கும் சில அவசர நேர அறுவை சிகிச்சைகள் செய்யும் சமயங்களில் வீட்டிற்கு செல்லாமல் அந்தந்த மருத்துவமனைகளில் மருத்துவர்களுக்கு என்று கொடுக்கப்படும் ஓய்வு அறையிலேயே படுத்துக் கொள்வான் மனோரஞ்சன். ஆனால் இப்போதெல்லாம் அப்படி படுப்பதில்லை. எவ்வளவு நேரமானாலும் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து விடுகிறான். எப்படியாவது மஞ்சரியின் மனதை மாற்றி தன்னோடு அழைத்து செல்ல வேண்டுமே. அலைச்சலை பார்த்தால் வேலைக்காகாது. பாட்டியும் அதைத்தான் சொன்னார். அவனை அவள் பார்த்து கொண்டே இருக்க வேண்டுமாம். அவன் குரலை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டுமாம். அப்போதுதான் அவள் அடக்கி வைத்திருக்கும் ஆசைகள் எல்லாம் பொங்கி வெளியே வருமாம். ஆனால் அவனை பார்க்காமலும் அவனோடு பேசாமலும் அவன் குரலை கேட்காமலும் கூட அவளுக்குள் அவன் மீதான அந்த ஆசை பொங்கி வழிந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை பாட்டிக்கும் மனோரஞ்சனுக்கும் யார் சொல்வார்கள்? அன்று 40வது நாள் செக்கப் போய் வந்திருந்தார்கள். மனோரஞ்சன் போகவில்லை. பாட்டி, ஜீவா, மஞ்சரி மற்றும் குழந்தை 4 சென்றிருந்தார்கள். மருத்துவமனையிலிருந்து நேராக தன்னுடைய வீட்டிற்கு சென்று விட்டாள் ஜீவா. அவளை நாளை பெண் பார்க்க வருவதாக இருக்கிறார்களாம். அதனால் மனோரஞ்சனிடம் அனுமதி வாங்கிவிட்டு வீட்டுக்கு சென்று விட்டாள். 40 நாட்களாகிவிட்டதால் மஞ்சரியும் நல்ல உடல் நலம் தேறி வந்து விட்டாள். இப்போதெல்லாம் தொட்டிலில் கிடக்கும் குழந்தையை குனிந்து அவளே தூக்கி எடுத்து பசியாற்றி விடுவாள். பாட்டியின் பத்திய உணவு வகைகளும் சத்தான பழம், காய்கறிகளும் நல்ல ஓய்வும் கிடைக்க சீக்கிரமாகவே அவள் உடல் தேறிவிட்டது. இவை அனைத்திற்கும் மேலாக இதுநாள் வரை அவளுக்குள் இருந்த பாதுகாப்பற்ற உணர்வு முற்றிலுமாக அகன்றிருந்தது. என்னதான் பாட்டி துணையாக இருந்தாலும் மற்றவர் தன்னை பார்க்கும் பார்வையில் ஒரு வித்தியாசத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறாள் மஞ்சரி. அது அவளுடைய பிரமையா அல்லது உண்மையாகவே அந்த ஆட்கள் அப்படி பார்த்தார்களா என்று தெரியவில்லை. ஒருவேளை அவளுக்குள் இருந்த குற்ற உணர்வு அவளை அப்படி சந்தேகப்பட தோன்றியதோ? இன்னதென்று அவளால் பிரித்தறிய இயலவில்லை. ஆனால் தங்களுக்கு ஒரு ஆண் துணையாக மனோரஞ்சன் இருக்கிறான் என்று அறிந்து மனதிற்குள் மிகவும் ஆறுதல் அடைந்தாள் மஞ்சரி. அதைவிட இன்று அவள் குழந்தையோடு மருத்துவமனைக்கு செக்கப் சென்றிருந்த போது ஒரு மகாராணியைப் போல உணர்ந்தாள் என்றால் அது மிக இல்லை. அதற்கு காரணம் அவள் மனோரஞ்சனின் மனைவி என்று அறிந்ததனால் கிடைத்த மரியாதை என்பது அவளுக்கும் தெரியும். ஆனாலும் அவனை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. அந்த பாக்கியத்தை தான் பெறவில்லை என்றே நினைத்தாள் மஞ்சரி. சாயந்தரம் போல போய்விட்டு இரவுதான் திரும்ப வீட்டிற்கு வந்தார்கள். வீட்டிற்கு வந்ததுமே சாப்பிட்டுவிட்டு மாத்திரை போட்டு பாட்டி படுக்க போய்விட தானும் சாப்பிட்டுவிட்டு குழந்தைக்கும் பசியாற்றி தூங்க வைத்துவிட்டு ஹாலில் டிவி பார்த்து கொண்டிருந்தாள் மஞ்சரி. 10:30 மணி வாக்கில் காலிங் பெல் அடிக்க தயங்கியபடியே போய் திறந்தாள். எதிர்பார்த்தபடியே மனோரஞ்சன் தான். இப்பெல்லாம் நேரங்காலம் தெரியாம வீட்டுக்கு வரான் நினைத்து கொண்டே அவன் உள்ளே வந்ததும் கதவை சாத்தி தாழ்பால்களை போட்டுவிட்டு போனாள். மருத்துவமனைக்கு செக்கப் போக வேண்டும். அதனால் புடவை கட்டியிருந்தாள் மஞ்சரி. வெகு நாட்கள் கழித்து ஒரு அழகிய தேவதையின் தரிசனம் கண்டார் போல விக்கித்து நின்றன மனோரஞ்சனின் விழிகள். ஆசையாய் அவன் பார்வை தன்னை தொடர்வதை உணர்ந்தாலும் அவசரமாய் ஓடிச் சென்று கிச்சனுக்குள் வந்து நின்று யோசித்தாள். 10:30 மணிக்கு வந்திருக்கிறான். சாப்பிட்டு விட்டு வந்தானா? இல்லை சாப்பாடு கொடுக்க வேண்டுமா? இல்லை வெறும் பால் மட்டும் கொடுக்க வேண்டுமா? தெரியவில்லையே. பாட்டியை எழுப்பி கேட்கலாம் என்றால் பாட்டி படுத்தவுடனே கட்டையாக விரைத்துவிடும். அதை எழுப்புவதும் செத்த பிணத்தை எழுப்புவது இரண்டும் ஒன்றுதான். அவனிடம் சென்று கேட்பதற்கு தயக்கமாக இருந்தது. காதலிக்கும் காலத்தில் வாய் வலிக்கும் வரை மடியில் படுத்துக்கொண்டு பல 100 கதைகள் பேசியவள்தான். ஆனால் இப்போதெல்லாம் அவனை பார்த்தாலே வாயை திறக்க ஒரு மாதிரியாக இருக்கிறது. ஆனால் அவனுக்கு அந்த தயக்கமெல்லாம் இல்லை. மிகவும் இயல்பாக மனைவியிடம் பேசுவது போல பேசினான். அவன் கேட்கும் கேள்விகளுக்கு அவள் பதில் சொல்லாமல் போவது கிடையாது. அவன் கேட்டால் இவள் பதில் சொன்னாள், அவ்வளவுதான். மற்றபடி இவளாக அவனிடம் சென்று பேசுவது என்பதில்லை. ஆனால் இப்போது அவன் எப்படி வேண்டுமானாலும் போகட்டும் என்று இருக்க அவளுக்கு மனது கேட்கவில்லை.
நேற்று வரை ஜீவா இங்கேதான் இருந்தாள். அவன் எத்தனை மணிக்கு வீட்டிற்கு வந்தாலும் அவள் கவனித்துக் கொள்வாள். அவள் இல்லாவிட்டால் பாட்டி. ஆனால் இப்போது ஜீவாவும் இல்லை, பாட்டியும் உறங்கிவிட்டார்கள். அவளும் விட்டுவிட்டால் ஒருவேளை அவன் சாப்பிடவில்லை என்றால் வெறும் வயிற்றோடு இருப்பானே? மனசு உறுத்த மெதுவாக கிச்சனுக்குள் நின்று நைஸாக எட்டி பார்த்தாள். 2 கால்களையும் டீப்பாவில் நீட்டி வைத்து தலையை நன்றாக பின்னுக்கு சரித்து 2 கைகளையும் விரித்து போட்டு சோஃபாவில் அமர்ந்திருந்தான் மனோரஞ்சன். அதிகமான களைப்பு முகத்தில் தெரிந்தது. நிச்சயமாக சாப்பிடவில்லை. ஓடிச் சென்று அவன் அருகில் அமர்ந்து சோஃபாவில் சாய்ந்திருக்கும் தலையை எடுத்து தன் மார்பில் சாய்த்து கொள்ள அவள் கால்கள் பரபரத்தன. ஆனாலும் அடக்கிக் கொண்டு மிக மெதுவாய் நடந்து அவன் அருகே வந்தாள். பூனை போல அடிமேல் அடியெடுத்து வந்தாலும் அவள் வந்ததை கண்டு கொண்டான். விழிகளை திறக்கவில்லை. ஆனாலும் கருமணிகள் கண்ணுக்குள் உருண்டன. மஞ்சு என்றான் மிக மெல்லிய குரலில். சாப்பிட்டியா? ஜீவா எப்போ திரும்ப வரேன்னு சொன்னா? நாளைக்கு காலையில் 11 மணிக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்களாம். எல்லாம் முடிஞ்சதும் சாயந்தரமாக வந்துடுவேன்னு சொன்னான். சரி, எனக்கு அவகிட்ட பேச டைம் இல்லை. நீ காலையில் ஃபோன் பண்ணி பணம் ஏதாவது வேணும்னா கேட்டு சொல்லு. சரி என்று சொன்னவள் மேலும் தயங்கிக் கொண்டே, உங்களுக்கு சாப்பாடு என்று மெல்லிய குரலில் கேட்க, என்ன இருக்கு என்றான் அவன். கேள்வி அவளுக்கு புரியவில்லை. இது என்ன ஹோட்டலா? செய்திருக்கும் ஐட்டங்களை வரிசை போட்டு பட்டியலிட. என்ன வேணும் என்றாள் அதைவிட மெல்லிய குரலில். சட்டென்று சோஃபாவிலிருந்து எழுந்தவன் அவளுக்கு எதிரே வந்து நின்று உச்சி முதல் பாதம் வரை அவளை கண்களாலேயே அளவெடுத்தான். பார்வையாலேயே கொல்கிறான் என்றெல்லாம் அவள் பல காதல் கதைகளில் படித்ததுண்டு. இப்போது அதைத்தான் மனோரஞ்சன் செய்து கொண்டிருந்தான். சுவாரஸ்யமாக அவளை பார்த்து கொண்டே இருந்தவன் சட்டென்று அவள் முகத்திற்கு அருகே தன் முகத்தை கொண்டு வந்து, எனக்கு நீ வேணும், அப்படியே முழுசா கிடைக்குமா என்று கேட்டான் மிகவும் உல்லாசமான குரலில். அவளுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. குபீர் என்று உடம்பெல்லாம் தீப்பற்றி கொண்டாற் போல வெம்மையாயிற்று. 2 கை விரல்களையும் இறுக்க மூடி அழுந்து பிசைந்து கொண்டு நின்றாள். அவனை நிமிர்ந்து பார்க்க இயலவில்லை. நேருக்கு நேராக அவன் முகத்தை இப்போது பார்த்தால் அவன் மீது இருக்கும் ஆசையை அவளால் கட்டுப்படுத்திக் கொள்ளவே இயலாது. நிச்சயம் கட்டி அணைத்து முத்தமிட்டு விடுவாள். ஆனால் அவனை பார்க்காமலேயே குனிந்து நிற்கவும் முடியவில்லை. காரணம், மனோரஞ்சனின் பார்வை அவள் உடலில் தங்கியிருந்த இடம். பேசாமல் வந்த உடனேயே இந்த புடவையை கழட்டி எறிந்துவிட்டு நைட்டியை போட்டிருக்கலாம். நேரம் காலம் தெரியாமல் அவள் மனதிற்குள் சங்கடப்பட்டு கொண்டு நிற்க, வலது கையால் அவள் இடுப்பில் கையை போட்டு சட்டென்று அவளை அருகே இழுத்த மனோரஞ்சன் குனிந்து அவள் கழுத்தடியில் கன்னத்தில் அழுத்தமாய் 4-5 முத்தங்களை கொடுத்துவிட்டு இழுத்த வேகத்திலேயே விலக்கி நிறுத்தி, குளிச்சுட்டு வரேன், தோசை சுட்டு வை என்று சொல்லிவிட்டு குளியலறை நோக்கி போனான். அனிச்சை செயலாய் அவன் இதழ் படிந்த கழுத்தடியையும் கன்னத்தையும் தடவி பார்த்தன மஞ்சரியின் விரல்கள். அத்தியாயம் 47. மனோரஞ்சனின் இதழ்கள் பதிந்த இடம் மட்டுமல்ல, படாத இடமும் சேர்ந்து மொத்தமாய் குறுகுறுக்க கன்னத்தில் படிந்திருந்த கைகளை எடுக்காமலேயே திரும்பி அவன் முதுகை விரித்து கொண்டு நின்றாள் மஞ்சரி. இப்படி இவனை பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு தன்னை அடக்குவதற்கு மிகவும் படாத பாடுபடுவதை விட பேசாமல் சொல்லாமல் கொள்ளாமல் எங்காவது ஓடிவிட்டால் என்ன? பிள்ளையை அவன் வளர்த்து கொள்ளட்டுமே. பைத்தியக்காரத்தனமாக வந்த அந்த சிந்தனையை நொடிக்குள் உதறி தள்ளினாள். ஒன்றுமே இல்லை என்றான பிறகு அந்த ஒரு பிள்ளையாவது தனக்கு மிஞ்சட்டுமே. அதையும் அவனிடம் கொடுத்துவிட்டு அவள் வாழ்வதற்கு பதிலாக எங்காவது போய் செத்து விடலாம். கொஞ்ச நேரம் அங்கேயே பிரமை பிடித்தவள் போல நின்று கொண்டிருந்தவள் பிறகு சமையலறைக்குள் வந்து முந்தானையை சொருகிக் கொண்டு ஸ்டவ்வை பத்த வைத்து தோசை சுட ஆரம்பித்தாள். அவன் எத்தனை தோசை சாப்பிடுவான் என்று அவளுக்கு தெரியாது. 5 தோசைகளை சுட்டு ஹாட்பேக்கில் வைத்து சாம்பாரை மறுபடியும் சூடுபடுத்தி கொஞ்சமாய் கொத்தமல்லியை வதக்கி கொத்தமல்லி சட்னி அரைத்து தோசை, மிளகாய் பொடி, நல்லெண்ணெய், தண்ணீர் என்று சகலத்தையும் எடுத்து டைனிங் டேபிளில் வைத்துவிட்டு சமையலறைக்குள்ளேயே நின்று கொண்டாள். குளித்துவிட்டு சாப்பிடுவதற்காக வந்த மனோரஞ்சன் மேசையில் இருந்தவற்றைக் கண்டு லேசாக புன்னகைத்தான். திரும்பி கிச்சனுக்குள் பார்க்க அவளுடைய புடவை மட்டும் லேசாக தெரிந்தது. ஆக உள்ளேயே நின்று அவன் சாப்பிடுகிறானா இல்லையா என்று கண்காணிக்கிறாள் போல. சிரித்துக்கொண்டே ஹாட்பேக்கை திறந்து அதிலிருந்து தோசைகளை எடுத்து தட்டில் வைத்து சட்னி, சாம்பார் எல்லாம் பரிமாறிக்கொண்டு அவனை சாப்பிட ஆரம்பித்தான். அதைக் கண்டு நிம்மதி பெருமூச்சு விட்டவள் மறுபடியும் ஸ்டவ்வை பற்ற வைத்து பால் காய்ச்சினாள்.
இரவு படுக்கப் போவதற்கு முன்பு பனங்கற்கண்டு போட்டு ஒரு டம்ளர் பால் குடிப்பது மனோரஞ்சனின் பழக்கம். சாப்பிட்டுவிட்டு கை கழுவுவதற்காக உள்ளே வந்தவன் ஓரக்கண்ணால் அவளை பார்த்து கொண்டே சென்று கை கழுவி விட்டு வாஷ்பேஷின் பக்கத்தில் கிடந்த டவலில் துடைக்காமல் நேராக வந்து மஞ்சரி இடுப்பில் சொருகியிருந்த முந்தானையை பிடித்து இழுத்து அதில் கையையும் வாயையும் துடைத்து கொண்டான். பதறிப்போய் துள்ளி குதித்தாள் மஞ்சரி. ஷ், சத்தம் போடாத, பக்கத்து ஃப்ளாட்காரங்களுக்கு கேட்கும், அப்புறம் தப்பா நினைச்சுக்க போறாங்க. அவன் அவளை அடக்க கோபத்தில் அவனை முறைத்தாள் மஞ்சரி. அதான் டவல் அங்க இருக்குல்ல, அதுல துடைக்க வேண்டியதானே. அந்த டவலும் இந்த முந்தான மாதிரி உன் இடுப்புல இருந்திருந்தா அதுல கையை தொடச்சிருப்பேன் என்று சொல்லிவிட்டு கையில் இருந்த முந்தானையை பழையபடி அவள் இடுப்பில் சொருகிவிட அவனது விரல்களின் ஸ்பரிசத்தில் கோடான கோடி சுக மின்னல்கள் தன் நரம்பு மண்டலத்திற்குள் ஊடுருவ மின்சாரம் பாய்ந்தது போல நடுங்கியது மஞ்சரியின் தளிர் மேனி. இறுக்கம் தளர்ந்து குலைந்து நின்றவளை இதுதான் தருணம் என்று இதமாய் இழுத்து பதமாய் அவள் இதழ்களை கவ்விக்கொண்டான் மனோரஞ்சன். 1 வருட தவிப்பு, ஒற்றை முத்தத்தில் அனைத்தும் தணிந்து போகுமா? வேண்டாம் மஞ்சரி, இது நல்லதுக்கில்ல. பேசாம அவனை தள்ளி விட்டுட்டு உள்ள ஓடிரு என்று மண்டைக்குள் ஏதோ ஒரு எச்சரிக்கை மணி அடித்தாலும் கூட மனம் ஏனோ அவனை விட்டு விலக மறுத்தது. கைகள் இரண்டும் அவன் முதுகை ஆறத் தழுவிக்கொள்ள தனக்குள்ளேயே அவளை புதைத்துக் கொள்பவன் போல மஞ்சரியை தன்னோடு சேர்த்து நெருக்கிய மனோரஞ்சன் அவளுடைய இதழ்களை மட்டும் இப்போதைக்கு விடுவதாக இல்லை. அடுப்பில் கொதித்துக் கொண்டிருந்த பாலுக்கு நிகராக கொதித்துக் கொண்டிருந்தது காதல் கொண்ட இரு இதயங்களும். 1 வருடம் அவன் கொண்ட பசிக்கு அவள் இதழ்கள்தான் உணவோ? தின்று தீர்த்து விடுவேன் என்பது போல தீரா பசி கொண்டவனாக, வெறி அடங்காதவனாக முத்தமிட்டுக் கொண்டிருந்தவன் ஒரு கட்டத்தில் உணர்ச்சி தாழாமல் அவள் இதழ்களை கடித்துவிட அதை கூட உணராமல் அவன் முத்தத்தில்தான் மூழ்கி போயிருந்தாள் மஞ்சரி. அடுப்பில் அவனுக்கென்று கொதித்த பால் சுண்டி தேய்ந்து போய்விட அந்த வாசனையில்தான் அவனை தள்ளிவிட்டுவிட்டு அடுப்பை பார்த்தாள் மஞ்சரி. அவனும் அந்த பாத்திரத்தை பார்த்து நம்மட்டு சிரிப்பு சிரித்தான். உயிர் காக்கும் அமுதமே கிடைத்துவிட்டது, இந்த பால் எதற்கு என்பது போல இருந்தது அவனுடைய பார்வை. மஞ்சரிக்கு அவனை நிமிர்ந்து பார்க்கவே இயலவில்லை. ரொம்பவே அவமானமாக இருந்தது. கூடவே அவன் மீது கொஞ்சம் கோபமும். என்னவோ செய்து நினைத்ததை சாதித்து விட்டானே, அவளையும் அவனோடு சேர்த்து இணங்க வைத்து விட்டானே. கண்கள் கலங்க, நீங்க செக்ஸை வச்சு என்னை பலவீனப்படுத்துறீங்க என்றாள் மெல்லிய குரலில் அவனை குற்றம் சாட்டும் விதமாக. எஸ், அஃப்கோர்ஸ், அதுல என்ன தப்பு? என் காதலை நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. அப்படின்னா நான் காமத்தை தானே காட்டணும். அதோட வேற எவன் பொண்டாட்டிக்கிட்டையும் போய் நான் அதை காட்டி அவளை மயக்க நினைக்கலையே. என் பிள்ளைய பெத்து கொடுத்த என் குழந்தையோட அம்மா கிட்ட நான் எனக்கு வேண்டியதை எடுத்துக்கிறேன். அதுல என்ன தப்பு? தேவையில்லாம யோசிக்காத, போய் படுத்து தூங்கு என்றவன் மறுபடியும் குனிந்து அவள் இதழ்களில் அழுத்தமாய் முத்தமிட்டு விட்டு வெளியே போய்விட்டான். தேய்ந்து போன பால் பாத்திரத்தை தூக்கி சிங்கில் போட்டுவிட்டு முகத்தை துடைத்து கொண்டு வெளியே வந்தாள் மஞ்சரி. அனைத்து விளக்குகளையும் அணைத்துவிட்டு சோஃபாவில் சாய்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தான் மனோரஞ்சன். இவளும் வேறு எதுவும் பேசாமல் உள்ளே போய் படுத்துக் கொண்டாள். அரைக்குறை உறக்கத்தில் போனை எடுத்து மணியை பார்த்தாள் மஞ்சரி. மணி 2. தண்ணீர் தாகம் எடுத்தது. பாட்டிலில் தண்ணீர் இல்லை. ஜீவா இருந்தால் சரியாக பார்த்து வைத்து விடுவாள். இன்று கிச்சனுக்குள் நடந்த ரொமான்ஸில் மஞ்சரிக்கு எதுவுமே ஞாபகமில்லை. உள்ளே வந்து படுத்ததோடு சரி. லைட்டை போட்டால் குழந்தை அசைவான் என்பதற்காக அந்த விடிவிளக்கு வெளிச்சத்தில் கண்களை இருட்டுக்கு பழக்கப்படுத்தி கொண்டு மெதுவாக எழுந்து வெளியே வந்தாள். ஹாலை கடந்துதான் கிச்சனுக்குள் போக வேண்டும். போகும் வழியில் கிடந்த சோஃபாவில் மனோரஞ்சன் படுத்திருந்தான். 3 அறை உள்ள அப்பார்ட்மெண்ட் தான் அது. 3 அறைகளிலுமே கட்டில் இருந்தது. ஆனால் ஒரு அறைக்குள் கிடந்த கட்டிலை எடுத்து பாட்டியின் அறைக்குள் போட்டு ஜீவா படுத்துக் கொள்வாள். தரையில் படுத்து அவனுக்கு பழக்கமில்லை என்பதால் சோஃபாவில் படுத்துக் கொள்வான். அதுவும் எப்போதாவது தானே வருகிறான். அதனால் சோஃபாவில் படுப்பது ஒன்றும் அவனுக்கு சிரமமாக இருப்பதில்லை. மிக மெதுவாக நடந்து வந்தவள் தூக்க கலக்கத்தில் மனோரஞ்சனின் காலை இடித்துவிட சட்டென்று எழுந்து அமர்ந்து விட்டான் அவன். மெல்லிய ஒளியின் வரி வடிவத்திலேயே அவனை கண்டு கொண்டவன், மஞ்சு, என்னாச்சு, என்ன வேணும் என்று பதறினான். இல்ல, ரூம்ல பாட்டிலில் தண்ணி இல்லை, அதான் தண்ணி குடிக்க வந்தேன். ஓ சரி, நீ போ, நான் போய் எடுத்துட்டு வரேன் என்றான். இல்லை, நீங்கள் படுத்துக்கோங்க, நான் போய் குடிச்சுக்கிறேன். நீ ரூமுக்கு போ, நான் எடுத்துட்டு வரேன். அப்புறம் மறுபடியும் எதுலையாவது இடிச்சுக்க போகிறேன் சொல்லிவிட்டு அவள் பதிலை எதிர்பாராமல் சென்று விட்டான். ஒரு பெருமூச்சோடு வந்து கட்டிலில் அமர்ந்தாள் மஞ்சரி.
திரும்பி தான் அமர்ந்திருந்த கட்டிலை பார்த்தாள். மிக பெரிய கட்டில், கிங் சைஸ் என்று சொல்லப்படுகிற 8க்கு 8 அளவிலான கட்டில். 4 பேர் தாராளமாக படுத்து தூங்கலாம். ஆனால் இதில் வெறுமனே அவள் மட்டும்தான் படுக்கிறாள். குழந்தை தொட்டிலில் தூங்குகிறான். மீதி இடம் காலியாகத்தான் இருக்கிறது. பேசாமல் அவனை இங்கே வந்து படுக்க சொல்வோமா? பாவம், அவர்களுக்கென்று அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்பவன். ஒழுங்காக நீட்டி நிமிர்ந்து படுக்கக்கூட இயலாமல் சோஃபாவில் படுத்து கிடக்கிறான். அவள் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே தண்ணீர் பாட்டிலை கொண்டு வந்து அவளிடம் கொடுத்தான் மனோரஞ்சன். டேபிளில் இருந்த காலி பாட்டிலை பார்த்து, அந்த பாட்டிலையும் ஃபில் பண்ணி தரட்டுமா என்று கேட்க, வேண்டாம், இதுவே போதும் என்றவள் தண்ணீரை குடித்துவிட்டு அவனை தயக்கமாக பார்த்தாள். நீங்க வேணும்னா ரூம்ல இந்த கட்டில் வந்து படுத்துக்கோங்களேன். ஏன் கஷ்டப்பட்டு வெளியில் அந்த சோஃபால படுக்கணும்? மெல்லிய குரலில் அவள் சொல்ல ஆச்சரியமாய் விழிகளை விரித்தான் மனோரஞ்சன். அத்தியாயம் 48. தன் காதில் விழுந்த வார்த்தைகளை நம்ப இயலாமல் இன்ப அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றான் மனோரஞ்சன். மஞ்சரியோடு ஒரே கட்டிலில் படுக்க வேண்டுமா? இதைத்தான் பழம் நழுவி பாலில் விழுவது என்பார்களா? வாடி வா என் சக்கரை கட்டி, பழத்தை தின்னு பாலையும் மிச்சமே வைக்காம குடிச்சிடுறேன். சந்தோஷத்தில் திக்கு முக்காடி போய் வார்த்தைகள் வராமல் நின்றிருந்தான் மனோரஞ்சன். தவறியும் தன் சந்தோஷத்தை முகத்திலோ உடல் மொழியிலோ அவன் காட்டிக்கொள்ளவில்லை. கமுக்கமாகவே இருந்தான். மேலும் அந்த மெல்லிய வெளிச்சத்தில் அவன் முகம் காட்டும் பாவனைகளை அவளால் நிச்சயம் உணர முடியாது. ஆனால் பதில் ஏதும் பேசாமல் அவன் அமைதியாக நின்றதை கவனித்த மஞ்சரி, அவன் தன்னோடு இந்த கட்டிலில் படுக்க தயங்குகிறான் என்று எண்ணி, அது இந்த கட்டில ஒரு ஓரமாக தான் நான் படுத்திருப்பேன். மிச்ச ஸ்பேஸ் எல்லாம் சும்மா தானே இருக்கு. அதான் உங்களை படுத்துக்க சொன்னேன். குழந்தை முழிச்சா எப்போவாவது லைட் போடுவேன். அது உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குமா என்று கவலையாக கேட்க, நோனோ என்று அவசரமாக மறுத்தான் மனோரஞ்சன். எனக்கும் அந்த சோஃபால குறுக்கி படுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. காலையில் எழுந்திருக்கும் போது உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது. ஆனால் உனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லைன்னா நான் இங்கே படுத்துக்கிறேன். லைட் போடுறத பற்றியெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை மஞ்சு. நைட்டு ஏதாவது ஹெல்ப் வேணுன்னா கூட நீ என்னை எழுப்பு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், கமலையும் பார்த்துப்பேன் என்றான் பொறுப்பான அப்பாவாக. கையில் இருந்த தண்ணீர் பாட்டிலை மூடி டேபிளில் வைத்துவிட்டு கட்டிலில் ஒரு ஓரமாக தான் எப்போதும் படுக்கும் இடத்தில் மஞ்சரி படுத்துக்கொள்ள அமைதியாக சென்று மனோரஞ்சன் அடுத்த பக்கத்தில் படுத்துக்கொண்டான். 2 பேருமே தூக்கம் வராமல் புரண்டு கொண்டே இருந்தார்கள். மஞ்சு, தூங்கல? தூக்கம் வரல. எனக்கும் தான். மத்தியானம் தூங்குனியா? ஆமாம், ஜீவா இருந்தா கண்டிப்பாக மத்தியானம் கொஞ்ச நேரம் தூங்குவேன். குழந்தை முழிச்சிட்டு இருந்தாலும் அவள் பார்த்துப்பா. ஓ, ஒருவேளை நாளைக்கு வரப்போகிற மாப்பிள்ளைக்கு அவளை பிடிச்சிருந்தா அவளுக்கு கல்யாணம் செட் ஆகிடும். அப்புறம் வேலைக்கு வருவாளோ என்னவோ தெரியல. இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறமும் வேலை பார்க்கறதுக்கு சம்மதம்னு சொன்னதுனால தான் மாப்பிள்ளை பார்க்கவே வர சொன்னாங்களாம், ஜீவா சொன்னான். மஞ்சரி சொன்னதை கேட்டு பதில் பேசாமல் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்த மனோரஞ்சன் பிறகு, எனக்கும் வீட்டில் அம்மா ரொம்ப சீரியஸாக பொண்ணு பார்த்துட்ருக்காங்க மஞ்சு என்று சொல்ல, நல்ல விஷயந்தானே, சந்தோஷமாக கட்டிக்கோங்க என்றாள் வினாடி கூட தயங்காமல். அவளை அடித்து துவைத்து கசக்கி பிழிந்து கொடியில் காயப்போட்டு விடுவோமா என்று ஆத்திரமாக வந்தது மனோரஞ்சனுக்கு. அசால்ட்டா எவ்வளோ ஒருத்தியை கட்டிக்கோங்கன்னு சொல்ற? ஏண்டி, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? என் இடத்துல நீ இருந்தா பிள்ளையும் பொண்டாட்டியும் ஈஸியாக மறந்துட்டு இன்னொரு வாழ்க்கையே தேடி போயிருவியோ? சூழ்நிலை அப்படித்தான் இருக்குன்னா தேடி போக வேண்டியதுதான். அதில் என்ன தப்பு இருக்கு என்றாள் மஞ்சரி கொஞ்சம் கூட அசராமல். நிஜமாவே நான் வேற ஒருத்தியை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு எந்த கஷ்டமும் இல்லையா? வருத்தமான குரலில் மனோரஞ்சன் கேட்க, நிச்சயமா இல்லை. என்னை நினைச்சு நீங்க கஷ்டப்படவே வேண்டாம். தாராளமா அத்தை சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க. உன் புருஷன் மனோரஞ்சனை இன்னொருத்திக்கு தாரவாத்து கொடுக்க முடிவே பண்ணிட்டியா? இந்த வார்த்தையை சொல்ல எப்படிடி உனக்கு மனசு வருது, கல்லெஞ்சக்காரி என்றவன் படுத்திருந்த இடத்திலிருந்து வேகமாக உருண்டு அவள் அருகே வந்தான். அவனுக்கு முதுகு காட்டி படுத்திருந்த மஞ்சரியை மிக மெதுவாய் அவன் பக்கமாக புரட்டி அவள் முகம் பார்த்து, ஓ ரஞ்சன், உனக்கு வேண்டாமா மஞ்சு பாப்பா என்று ஏக்கத்தோடு கேட்க, அந்த குரலில் தோய்ந்திருந்த வருத்தத்தை கூட அவளால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை. ஆனால் அதை முகத்திலோ குரலிலோ காட்டினால் அவன் அவளை விடமாட்டான். வேண்டாம் என்றாள் மெல்லிய குரலில் அவனை நேருக்கு நேர் பார்த்து.
வேண்டாம் வேண்டான்னு முரட்டடியா சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்றியே தவிர அதுக்கான காரணத்தை மட்டும் சொல்லவே மாட்டேங்கிற. உன் மனசுல என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சாதானே அதுக்கான சொல்யூஷனை நான் சொல்ல முடியும். நீ எதை நினைச்சு பயப்படுற, என்ன பிரச்சனைன்னு வாயை திறந்து சொல்லுடி. சும்மா நானே இருட்டு பாறையில கிடந்து முட்டிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏதோ ஒரு விஷயம் உனக்குள்ள கிடந்து உன்னை அலக்கழிச்சிட்டு இருக்குது. அந்த விஷயம் உங்க அம்மாவா இருக்கலாம், இல்லைன்னா எங்க அம்மாவா இருக்கலாம், எங்க அப்பாவா இருக்கலாம். நம்ம ஃபேமிலிக்குள்ள ஏற்கனவே நடந்த ப்ராப்ளமா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல மஞ்சு, சொல்லு, நான் சால்வ் பண்றேன். அதை விட்டுட்டு அவளை கட்டிக்கோ இவளை கட்டிக்கோன்னு எனக்கு நீ ஐடியா சொல்லாத. எப்பவும் நான் ஒரே மாதிரி அமைதியா இருக்க மாட்டேன். என்னைக்கு கோபம் வந்து உன் வாயை உடைக்கிறோனோ எனக்கு தெரியல. ஆத்திரமாய் முழிந்து விட்டு அந்த பக்கமாய் திரும்பி படுத்துக் கொண்டான் மனோரஞ்சன். மனோரஞ்சனின் கோபம் கூட மஞ்சரிக்கு ரசிப்பதாகத்தான் இருந்தது. சத்தமே வராமல் உதட்டுக்குள்ளேயே சிரித்துக் கொண்டாள். காலையிலேயே டான் என்று 6 மணிக்கெல்லாம் விழித்தது பாட்டிதான். சரியாக 9 மணிக்கெல்லாம் மாத்திரை போட்டுக்கொண்டு தூங்கி விடுவார் என்பதால் 5:30 6 மணிக்கு எழுந்து விடுவார் தங்கம்மாள். எழுந்ததும் கட்டிலில் அமர்ந்தபடியே கிழக்கு திசையை பார்த்து 2 கைகளையும் மேலே உயர்த்தி முருகனுக்கு ஒரு கும்பிடு போட்டுவிட்டுத்தான் கட்டிலை விட்டு கீழே இறங்குவார். அவர் அழைக்கும் முருகாவிலேயே ஜீவாவும் விழித்து விடுவாள். 2 பேருமாக சேர்ந்து பேசிக்கொண்டே காலை வேலைகளை பார்ப்பார்கள். வீட்டுக்கு வந்த இந்த கொஞ்ச நாட்களிலேயே பாட்டியின் வலது கையாக மாறிவிட்டாள் ஜீவா. எதற்கெடுத்தாலும் மஞ்சு மஞ்சு என்று அழைத்த தங்கம்மாளின் வாய் இப்பொழுது ஜீவா ஜீவா என்று அழைக்க மஞ்சரிக்கே சில சமயம் கடுப்பாக இருக்கும். தூங்கி எழுந்தவருக்கு ஜீவா அவர்கள் வீட்டிற்கு போயிருக்கிறாள் என்பதே மறந்துவிட்டது. அவிழ்ந்து கிடந்த கொண்டையை அள்ளி முடிந்தவாறே ஜீவா என்று அழைக்க சத்தமே இல்லை. தங்கம்மாள் எவ்வளவு மெல்லியதாக அழைத்தாலும் எங்கிருந்தாலும் ஓடி வந்து விடுவாள் ஜீவா. இன்று வராமல் போகவே ஒருவேளை மஞ்சரியோடு இருக்கிறாளோ, குழந்தை விழித்து விளையாடி கொண்டிருப்பானோ யோசித்துக்கொண்டே மஞ்சரியும் குழந்தையும் படுக்கும் அறைக்குள் நுழைந்தார் தங்கம்மாள். 6 மணி என்பதால் அறைக்குள் நன்றாக வெளிச்சம் பரவியிருந்தது. குழந்தை தொட்டிலில் தூங்கிக் கொண்டிருக்க கட்டிலை பார்த்த தங்கம்மாவுக்கு நெஞ்சு வலி வராத குறை. மனோரஞ்சன் மல்லாந்து படுத்திருக்க அவன் நெஞ்சில் தலை வைத்து அவனை இறுக்கி அணைத்தபடி தூங்கிக் கொண்டிருந்தாள் மஞ்சரி. இருவருமே நல்ல உறக்கத்தில் இருந்தார்கள். ஒருவேளை இரவு வெகு நேரம் கழித்து வந்திருப்பானோ? ஆனால் இவ்வளவு சீக்கிரம் இந்த இணக்கம் இவர்களுக்குள் வந்தது எப்படி? ஆச்சரியமாக யோசித்தாலும் தங்கம்மாவுக்கு அந்த காட்சியை காண காண ஒரே சந்தோஷமாக இருந்தது. புருஷன் பொண்டாட்டி சண்டையெல்லாம் ஒரே கட்டில்ல ஒன்னா சேர்ந்து படுக்கிற வரைக்கும் தான். என் வீட்டு ஆளுகிட்ட நான் கொண்டாட்டாத கொண்டாட்டா, கிட்ட வந்து இடுப்பை தொட்டா உடனே சோழி முடிஞ்சிரும். பொறவு விடிய விடிய கொண்டாட்டம்தான். கோவம் எல்லாம் போற இடம் தெரியாது. என்ன மாதிரி தானே இருப்பா ஏன் பேத்தியும். பேத்தி மட்டுமா, பொம்பளைங்க எல்லாருமே அவ்வளவுதான். மனதோடு பேசிக்கொண்டே காலை வேலைகளை ஆரம்பித்தார் பாட்டி. பால் காய்ச்சி காஃபி போட்டு வைத்து தனக்கு ஒரு டம்ளரில் ஊற்றிக்கொண்டு வெளியே வருகையில் மனோரஞ்சன் போன் பேசிக்கொண்டே வந்தான். அவன் பேசுவதை கவனித்து, யாரு, அம்மாவா என்று செய்கையிலேயே கேட்டார் பாட்டி. ஆமா என்று அவன் தலையசைக்க போனை ஸ்பீக்கரில் போட சொன்னார் பாட்டி. மனோரஞ்சனோடு பேசிக்கொண்டிருந்த ஜெயலட்சுமியின் குரல் ஸ்பீக்கர் வழியாக வந்து தங்கம்மாளின் காதுகளை நிறைக்க அந்த குரல் கேட்பதற்கு அப்படியே தன் மருமகள் கமலேஸ்வரியின் குரல் போலவே இருக்க பாட்டிக்கு காலையிலேயே அழுகை வந்துவிட்டது. அதை கவனித்த மனோரஞ்சன் அழக்கூடாது என்று சைகை செய்து அவரை கையை பிடித்து அழைத்து வந்து சோஃபாவில் தன்னருகே அமர வைத்துக் கொண்டார். தாயும் மகனும் ஏதோ விஷயம் பேசிக் கொண்டிருந்தார்கள். அது எதுவுமே பாட்டிக்கு புரியவில்லை. ஆனால் கடைசியாக ஜெயலட்சுமி சொன்ன விஷயம் பாட்டியை ரொம்பவே அதிர வைத்துவிட்டது. மழை வரும்.